அமராவதி, காவிரி ஆகிய இரு நதிகள் பாய்ந்தோடும் கரூர் மாவட்டமானது மணலுக்கும் பெயர் பெற்றது. பஸ் பாடி பில்டிங், கொசுவலை தயாரிப்பு, விவசாயம் என பன்முக தொழில்களை கொண்டுள்ள கரூர் மாவட்டத்திற்கு போதிய பாலங்கள் மற்றும் சாலை வசதி இல்லை என்பது அம்மாவட்ட மக்களின் அடிப்படை கோரிக்கை. மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என்பனவும் அம்மாவட்ட மக்களின் தேவை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பசுபாளையம் பாளையம் அமராவதி பாலம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையில் எந்த ஒரு வேலையும் இல்லை, பாதியில் அப்படியே கிடப்பிலே இருக்குது. மினி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ஒரு குறுகிய நிலையில் இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட தண்ணி வரது கிடையாது. 5 நாளைக்கு ஒரு விதம் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆனால் ரோடு இங்கேருந்து 5 ரோடு இருக்குது. 5 ரோட்டில் ஒரு ரோடு கூட உருப்படியாக இல்லை, எல்லாமே குண்டு குழியுமா இருக்குது. தெருவிளக்கு எதுவுமே இல்லை. இந்த சைடு இருந்து இங்கேருந்து பசுபாளையம் போனால் காட்டுக்குள்ளே போய் போகணும். மினி பஸ் மக்களுக்கு இடையூறாக அங்கங்கே நிப்பாட்டி ஏற்றுறாங்க. பஸ் ஸ்டாண்டு வேறு பக்கம் மாற்றினா நல்லாயிருக்கும். தண்ணியே வருஷத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. உப்பு தண்ணி வீதியில் வர்றதே இல்லை. அப்புறம் இந்த டாஸ்மாக் கடை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில பொம்பளையெல்லாம் மேற்குமுன்னா வரவே முடியறதில்லை. குறுக்கு நின்றுக்கிறாங்க, வண்டியை நிறுத்திக்கிட்டு. மெயின் பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை. அங்கே எவ்வளவோ டிராஃபிக் இருக்குது. மணல் கொள்ளைனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தண்ணி ஆதாரமே இல்லாமல் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது. டெக்ஸ்டைல் தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா இங்கே டையிங் பிரச்சனை இருக்குது, சாய பிரச்சனை இருக்குது. இந்த சாயப்பட்ட பிரச்சனையினால நிறைய பேர் ஆர்டரை டைமுக்கு முடிக்க முடியறதில்ல. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரவக்குறிச்சி பகுதியில் முருங்கைக்காய் சந்தை இருக்குது. இது நாடு முழுவதும் இங்கேருந்து முருங்கைக்காய் செல்லுது. வெளிநாட்டுக்கு முருங்கை பவுடர்லாம் செல்லுது. இதற்கு தொழிற்சாலை அமைப்பதாக ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் அரசியல்வாதியும் சொல்கிறாங்க. இது பொதுமக்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே போல் கரூர் மாவட்டத்தில் ஆற்று மணல் கொள்ளை, தாது பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அரசுடைமையாக்கிறதா பொதுமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை 30 நாளைக்கு ஒருக்கா தான் குடிநீர் கிடைக்கிறது. கரூர் மாவட்டத்தை சுற்றி சாயப்பட்டறை தொழில் முடக்கப்பட்டுள்ளது. பொல்யூஷன் பிரச்சனை காரணமாக பொல்யூஷன் கண்ட்ரோல் அமைப்பதாக சட்டசபை வரையிலும் எல்லா பகுதியிலும் சொல்லப்பட்டு இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. கரூர் மாவட்டத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அதனை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த ஆத்து மணலை கொள்ளையடிச்சு நீராதாரத்தை கெடுத்துட்டாங்கிற விஷயத்தில் விருப்பா இருக்காங்க. அதனால் அதற்கு எதிரான கடுமையான சட்டத்திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம். அதே போல் கரூரோட எல்லா தொழிலும் நசிவடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஜவுளி தொழில் இல்லை, சாய தொழில் இல்லை, கொசுவலை தொழில் முடிஞ்சு போச்சு, பஸ் பாடி கூடு கட்ட தொழில் முடிஞ்சு போச்சு நடத்தப்படுறாங்க. ஆக இந்த தொழில்களை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் முன்னெடுப்போம். பசுபாளையம் குகவெளி பாதை அறிவிக்கப்பட்டு இதுவரை அந்த ஒரு முடிவுக்கு வரல. அதே மாதிரி வெங்கைமேடு டு குளத்துப்பாளையம் குகவெளிப்பாதை அமைக்க சொல்லி மக்கள் போராடியும் இதுவரை அந்த திட்டத்தை செயல்படுத்தலை. அதுபோல் காவிரி குடிநீர் திட்டம் இங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அந்த தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள். இங்கே இருக்கும் 2-3 கிலோமீட்டரில் இருக்க இந்த கரூர் தொகுதி மக்களுக்கு அந்த தண்ணீரை பெற்றுத்தர அவர்களால் முடியவில்லை. கரூர் பசு நிலையம் மிகுந்த குறுகிய இடத்தில் உள்ளது. இந்த திட்டங்கள் அனைத்தையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக 6 மாதத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையை முடித்து தருவோம் என்பதை மனப்பூர்வமாக கூறுகிறேன். ராதாபுரம் மேலே தூர்வாரி அமராவதி ஆற்று தண்ணியை கொண்டு விட்டு அரசியலுக்கு குடிநீர் பிரச்சனைக்கும் வாகனத்துக்கும் பயனுள்ள பண்ண போகிறோம். அப்படி செய்கிற நேரத்தில் அமராவதியினுடைய நீர்ப்பாசன விவசாயிகளுடைய பிரச்சனை தீரும், குடிநீர் பிரச்சனை தீரும். டிஎன்பிஎல் தொழிற்சாலையில் வரக்கூடிய புகையை சிமெண்ட் தொழிற்சாலை வரக்கூடிய புகையை நிறுத்துவதற்கு ஒரு கருவி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்கல, எல்லா சிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அதோடைய பேக் கவர்ஸ்னு ஒரு கருவி, அதை 15 கோடி ஆகுது. அதை பொறுத்துனாங்கன்னா இந்த புகை சுத்தமாக நிறுத்தலாம். அது அதிகாரிகளுக்கு நான் சொல்லவே புரியல. ஒன்று, இந்த தண்ணி கழிவு தண்ணி வெளியே வந்து டிஎன்பியில் அந்த வாடையை போக்குறதுக்கு உண்டான இப்போ எக்ஸ்போர்ட்டுக்குள்ள சொல்லி பண்ணியிருக்கேன். அதையும் பண்ணிடுவேன். தொகுதிக்குள்ளே பள்ளப்பட்டியில் ஒரு பெரிய தடுப்பணமாக கட்டியாகணும். ஏன்னா வெள்ள நீர் வந்துன்னா
உடனே உள்ளே வந்தது ஊருக்குள்ளே. அதை பண்ணி ஆகணும். இப்படி தொகுதிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக தான் பண்ணி தருவேன். தடுப்பணை அமைத்து தாதம்பாளையம் ஏரிக்கு உபரி நீரை கொண்டு வரக்கூடிய சிறப்புமிகு திட்டத்தை, அந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கிணறு அமைத்து பைப் லைன் அமைத்து அனைத்து கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த போர்க்கால அடிப்படையில் அத்தகைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, கரூரிலே மக்கள் நெரிசலை போக்குவதற்கான புதிய பஸ் நிலையம் அமைவதற்கு சரியான இடத்தில் அமைவதற்கு நான் முயற்சி மேற்கொள்வேன். அதேபோல் கரூர் நகரத்தில் இருக்கின்ற சாயப்பட்டறை தொழில் மிகவும் நசுங்கிவிட்டது. உடனடியாக அரசிடம் பேசி, புதிதாக தலைவர் கலைஞர் தலைமையில் அமைய இருக்கின்ற அரசிடம் பேசி அந்த சாயப்பட்டறை பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன். அதேபோல் குளத்துப்பாளையம், பசுபதிபாளையம் 2 இடங்களிலும் புகைவழிப்பாதை, ரயில்வே புகைவழிப்பாதை அமைவதற்கு முயற்சி மேற்கொள்வேன். கரூரை சுற்றி மக்கள் நெருக்கடியை குறைப்பதற்காக ரிங் ரோடு அமைவதற்கும் பாடுபடுவேன். நீண்ட நாள் கோரிக்கையான பசுபதிபாளையம் உயர்மட்ட பாலம் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. புகைவழி பாதை திட்டத்திற்கு மிக விரைவிலே முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்க இருக்கிறது என்பதை, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலையாய கடமையாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை முழுமையாக சீரமைக்கப்படும். மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு சாய சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்விலே ஒளியேற்றப்படும். சுகாதாரமாக இருக்கக்கூடிய சாக்கடை வசதி, கல்வி போன்ற முக்கியமான அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்கள் வாக்குறுதி அளிப்பது இயல்புதான் என்றாலும் அதை கிடப்பில் போட்டு விடாமல் பதவிக்கு வந்தவுடன் அதை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.